தரிசனம் டிஜிட்டலின் ராஜகுபேர பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் ரெயின்போ எஜுடெக் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட், கமிட்டட் டு AI எஜுகேஷன். பவர்ட் பை சித்ரா கிருஷ்ணசாமி, மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. கோ பவர்ட் பை டீம் 369 டிஜிகோல்ட். அம்பாள் வழியாகத்தான் சிவபெருமானும் அருள் செய்கிறார். இப்ப யாரையாவது பார்த்து நீங்க இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்றோம், அவர் என்ன சொல்றாரு? நம்மளுக்கு சக்தி இல்லைங்கிறாரு. சக்தி இல்லைன்னா சக்தி இல்லைன்னா சிவனேன கடை சொல்றானா இல்லையா? சக்தி இல்லைன்னா சிவனேன கடை அப்படிங்கிறான். சக்தி இல்லை என்று சொன்னால் சிவனேன கடை என்று. எனவே இங்க கவனிங்க நுட்பமா. இப்ப சக்தியின் வழியாகத்தான் சிவபெருமானும் அருள் செய்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பெருமாள் அருள் செய்வதும் நம்ம தாயாரின் வழியாகத்தான் பெருமாளும் அருள் செய்கிறாரு. தாயார் இல்லை என்று சொன்னால் பெருமாளே இல்லை. அதனால்தான் அவருக்கு பேர் திருமால்னு பேரு. பெருமாளுக்கு என்ன பேரு? திருமால். திருமால் என்று சொன்னால், திரு என்று சொன்னால் தாயார். தாயார் வழியாகத்தான் இதை புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னாக்க, பெருமாள் கோவில் எல்லாம் வைகுண்ட ஏகாதசி விழா நடக்குது இல்லை, தெரியுமில்ல? மார்கழி மாசம் அந்த வைகுண்ட ஏகாதசி விழாவில் ஒரு நாளைக்கு என்ன செய்வாங்க? பெருமாளுக்கு தாயாருடைய திருக்கோலம், நாச்சியார் திருக்கோலம், அதாவது அந்த பொம்பளை வேஷம் போடுவாங்க, தாயாருடைய அலங்காரத்தை செய்வார்கள். தாயார் மாதிரி பெருமாளை அலங்காரம் செய்வாங்க. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் நான் சொல்றது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்தில் அந்த பெருமாளுக்கு அப்படி அலங்காரம் செஞ்சாங்க. அலங்காரம் செஞ்ச உடனே அவருக்கு பக்கத்தில் அணுக்க தொண்டர் பராசர பட்டர் என்று ஒருத்தர், அவரை பார்த்து பெருமாள் கேட்டார், நம்மளுக்கு இந்த அலங்காரம் எப்படி இருக்கு? இப்போ நம்மளே புதுசாக ஒன்று செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப வேண்டி இவங்கள்ட்ட கேட்போம்ல, எப்படி இருக்குங்க? இப்போ நம்மளே ஜிப்பா ஒன்று புதுசாக தைச்சு போட்டுக்கிட்டோம்னு வைங்க, நம்ம ஓய்விட்ட கேட்போம், எப்படிமா இருக்கு இந்த ஜிப்பா அப்படின்னு. அவ சகிக்கல அப்படின்பா. அது அவளோட அனுபவம். எனவே இப்போ நம்ம புதுசாக ஒன்று செஞ்சுக்கிட்டோம்னா யார்ட்டையாவது ஒப்பீனியன் கேட்போம்ல, எப்படி இருக்கு? நீங்களே புதுசாக ஒரு நெக்லஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கு இந்த நெக்லஸ், இந்த செயின் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்கல்ல, இந்த கம்பல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்கல்ல. அந்த மாதிரி பெருமாள் இப்ப என்ன செஞ்சாரு? அந்த பராசர பட்டர் என்று சொல்லக்கூடிய அவரை பார்த்து கேட்டாரு, இப்ப நம்மளுக்கு இந்த அலங்காரம், நாச்சியார் திருக்கோலம், அந்த மோகினி அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டார். அவர் என்ன செய்யறாரு? சுத்தி சுத்தி வர்றாரு பெருமாளையே. ஆஹா, டாக்கரா இருக்குது, டாப்பா இருக்குது, அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் முடி, இண்டுலேகா போடாமலே, ஆமா நேச்சுரலாவே அப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் முடி. அந்த கையில எல்லாம் பார்த்தா லேடிஸ் ஃபிங்கர்ஸ்ங்கிற மாதிரி அந்த வெண்டைக்காய் விரல் மாதிரி, அந்த விரல்ல நெளியில் மோதிரம், வளையல், கம்மல் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தவர் பெருமாளுடைய மூஞ்சியை பார்த்தாரு. பெருமாளோட மூஞ்சியை பார்த்த உடனே அந்த கண்ணை பார்த்துட்டு, என்னதான் நீ பொம்பளை வேஷம் கட்டினாலும் ஓ கண்ணு ஆம்பளை பைய கண்ணுன்னு காமிச்சிருச்சு. அதாவது என்னதான் நீ தாயார் மாதிரி வேஷத்தை கட்டிக்கிட்டாலும் உன்னுடைய கருணை பார்வை பார்க்க முடியவில்லை. எனவே கருணை என்பது இயற்கை. இப்ப பெருமாள் செஞ்சுக்கிட்ட வேஷம் இருக்கே, இது செயற்கை. செயற்கை என்பது மாறும், இயற்கை என்பது மாறாது. புரியுதா? இயற்கை என்பது மாறாது, செயற்கை என்பது மாறும். இப்ப கருணை என்பது, அந்த தாயாருடைய கருணை என்பது, அம்பாளுடைய கருணை என்பது இயற்கை. அந்த இயற்கை என்று சொல்லக்கூடிய கருணை மாறாது. இப்ப நான் இப்படி சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு மல்லிகை காடுங்க, மல்லிகை காடு. அந்த மல்லிகை காடு வழியா அந்த காலத்துல சொல்றேன், ஒரு மகாராஜா ஒருத்தர் போனார். அப்படி போயிட்டே இருக்கிறப்ப கும்முன்னு வாசனை. அந்த வாசனையை அவர் மோந்துக்கிட்டு, ஆஹா என்ன வாசனை, என்ன வாசனை, என்ன வாசனை அப்படின்னுட்டு அந்த மகாராஜா போயிட்டே இருக்காரு. அவர் போய் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு பரதேசி பண்டாரம் புத்தன் அந்த காட்டு வழியா போறான். அவனும் அந்த வாசனைங்க, ஆஹா என்ன வாசனை, என்ன வாசனைன்னுட்டு அந்த மல்லிகையெல்லாம் மனசுல நினைச்சிச்ச, மகாராஜாக்கு மட்டும்தான் நம்ம வாசனை அடிக்கணும், இந்த பரதேசிக்கு வாசனை அடிக்க கூடாது அப்படின்னு மல்லிகை மனசுல நினைச்சிச்ச. இல்ல இல்ல, மகாராஜாவா இருந்தாலும் சரி, பரதேசியா இருந்தாலும் சரி, அந்த மல்லிகையினுடைய மனம் எப்படி மாறாமல் இருக்கின்றதோ அதுதான் இயற்கை. இயற்கை என்று சொன்னால் மாறாது, செயற்கை என்று சொன்னால் மாறும். இப்ப நானே இங்க வந்து பேச வருவதற்கு முன்பாக எங்க வீட்லயே நான் அப்படி கொஞ்சம் அப்படி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு, அப்படி பளிச்சு கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு இங்க மேடையில வந்து உட்கார்றேன் இல்லைங்களா? இது செயற்கை, இது செயற்கை. செயற்கை என்பது மாறும்.
ஒரு சில இடங்களுக்கு நம்ம இந்த மாதிரி மேக்கப்போட போக முடியாது, மேக்கப்போட போக முடியாது. அது எந்த இடம்னு உங்களுக்கே புரியும். இந்த நல்ல நேரத்தில் நம்ம ஏன் அதை சொல்லுவானே இல்லைங்களா? அப்படி அந்த மேக்கப்போட போக முடியாத அந்த இடத்துக்கு நாம் மேக்கப் போட்டுக்காம போவோம். அது செயற்கை என்பது மாறும் அல்லவா? செயற்கை என்பது மாறும், இயற்கை என்பது மாறாது. எனவே அந்த அம்பாளுடைய கருணை என்பது இயற்கை, அது மாறவே மாறாது. அப்படிப்பட்ட ஒரு கருணையை உள்ளே அடக்கியவள் அந்த தாய். அந்த கருணையை உள்ளே அடக்கிய அந்த தாயானவள் நமக்கு அருளை செய்கின்ற பொழுது எப்படி செய்கிறான்னு சொன்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான கைமாறும் கருதாமல் அந்த அம்பிகையானவள் நமக்கு கருணையை செய்கின்றாள். இப்ப ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் உள்ள தாய்மார்கள் வளர்க்கிறப்ப பேரக்ஸ் கொடுத்து வளர்க்குறாங்க, நியூட்ரமல் கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய அந்த மாதிரி வளர்க்குறப்ப பிற்காலத்துல இவன் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா போய், அல்லது ஒரு ஐஏஎஸ் கலெக்டரா போய், ஐபிஎஸ் ஆபீசரா போய் இவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு நினைச்சா அந்த அம்மா அந்த குழந்தையை வளர்க்குறா. எதுவுமே எதிர்பார்க்காமல் தானே குழந்தையை வளர்க்குறா இல்லைங்களா? நீங்க குழந்தையை வளர்க்குறப்ப இந்த குழந்தை நாளைக்கு பிற்காலத்துல பெரிய ஆளாகி நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு எதிர்பார்த்தா நம்ம வளர்க்குறோம் இல்லைங்கள? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான கைமாறும் கருதாமல், பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒரு தாய் என்பவள் எப்படி குழந்தையை வளர்க்கின்றாளோ அதை போலத்தான் இந்த தாயாரும், அதாவது கடவுளும் நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், கைமாறு கருதாமல் நமக்கு கருணையை செய்கின்றார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பர்களே. அப்படி கருணையை செய்கிறப்ப எப்படி செய்யறாளாம்? நம்ம கேட்பதற்கு முன்னாடியே அவ செய்கிறார். ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய தொட்டுள்ள ஏனையில போட்டிருந்தாங்க, தொட்டுள்ள ஏனையில போட்டிருந்தாங்க. அது தூளியில தூங்குது. தூளினா தெரியுமில்ல, தூளியில தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தை வீல் அப்படின்னு அழுது. குழந்தைன்னா வீல்னு தான் அழும், அது சர்ப்புன்னு அடாது, ரின்னு அடாது. ஆமா, குழந்தைன்னா வீல்னு தான் அழும். அந்த குழந்தை வீல்னு அழுதுச்சு. அழுத உடனே அந்த அம்மாக்காரி என்ன செஞ்சா, நேரா கிடுகிடுன்னு ஓடி வந்து அந்த குழந்தை அந்த தூளிய ஏனைய நினைச்சுக்கிட்டு அழுவுது. அந்த குழந்தைய தூக்கி அப்படி தொடச்சு பக்கத்துல ஒரு பாயை விரிச்சிருந்தா, அந்த பாயில அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டா. கவனிங்க, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தை திரும்பவும் வீல்னு அழுதது. அழுத உடனே அந்த தாயானவள் நல்லா தெரியுது இந்த குழந்தை இப்ப எதுக்காக அழுவுதுன்னு. பாலுக்காக அழுகின்றது என்று பாலை தயார் பண்ணி அந்த குழந்தைக்கு கொண்டாந்து அந்த பாலை கொடுக்குறா. கவனிங்க, அந்த பாலை கொடுத்து அந்த குழந்தைய அப்படி தூங்க வைக்கிறதுக்காக மடியில போட்டு தட்டி கொடுத்து அந்த குழந்தைய தூங்க வைக்கிறா. அப்படி இப்ப அந்த குழந்தை படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப திரும்பவும் வீல்னு அழுதது. அழுத உடனே அந்த தாய் கண்டுபிடிச்சா, இப்ப குழந்தை வயிற்றுல ஆகாரம் போன உடனே, இப்ப உணவு வயிற்றுல ஆகாரம் போயிருக்குல்ல, அதனால அந்த குழந்தைக்கு வயிற்றை ஏதோ சங்கடப்படுத்துது, அதனால அது அழுவுது அப்படின்னு அந்த வயிற்று சங்கடத்துக்கு அந்த குழந்தைக்கு உடனே ஒரு மருந்து ஒன்றை கொடுக்குறா. அடுத்ததா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தை திரும்பவும் அழுதது. அது தூக்கத்திற்காக அழுகின்றது என்று அந்த குழந்தைய தூங்க வைக்கிறா. வார்த்தையை கவனிக்கணும் நீங்க அன்பர்களே, ரொம்ப நுட்பமான இடம். அம்மா இங்க கவனிங்க, இப்ப இந்த குழந்தை அழுதது இல்ல, அது வாயை திறந்து ஏதாவது கேட்டுச்சா? எனக்கு பசிக்குது, எனக்கு தூக்கம் வருது, பாலுக்காக அழுவுறேன், தூளியை நினைச்சுக்கிட்டு ஏனைய நினைச்சுக்கிட்டு அழுவுறேன் அப்படின்னு சொல்லிச்சா? அந்த அழுகிற துணியை வச்சு, அந்த குழந்தை அழக்கூடிய அந்த துணியை வச்சு அந்த தாயானவள் கண்டுபிடிச்சாலா இல்லையா இந்த குழந்தை இதற்காக அழுகின்றது என்று, இந்த குழந்தை இதற்காக அழுகின்றது என்று. எனவே இப்ப அந்த குழந்தை அதற்காக அழுகின்றது என்று கண்டுபிடித்து அந்த தாயானவள் எப்படி அந்த குழந்தையை பாதுகாக்கின்றாளோ, அந்த குழந்தையை வளர்க்கின்றாளோ, அதை போலத்தான் தெய்வத்திடம் சென்று நாம் நிற்கின்ற பொழுது நாம் எதற்காக வந்து நிற்கின்றோம் என்று அந்த தெய்வத்திற்கு தெரியும். தெய்வத்திற்கு தெரியும் நாம் எதற்காக வந்து நிற்கின்றோம் என்று. உடனடியாக நாம் என்னதற்காக வந்து நிற்கின்றோமோ அதனை கொடுத்து நம்மை அருள் செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிக்க தெய்வம்தான் நம்முடைய தெய்வங்கள் என்று சொன்னால் மிகையல்ல அன்பர்களே. அடுத்ததா இப்ப இன்னொரு சின்ன செய்தியை சொல்லி
நான் உங்க மத்தியில விவரிக்கிறேன். ஒரு சின்ன செய்தி என்ன என்று சொன்னால், இந்த குழந்தை எதையும் எதிர்பார்க்காமல், எதையும் வாயை திறந்து சொல்லாமல், அந்த தாயானவள் அடுத்ததாக எதற்காக அழுகின்றது என்று கண்டுபிடித்து அந்த குழந்தைக்கு எப்படி அது வாயை திறந்து கேட்காமலே காப்பாற்றுகின்றாளோ, பாதுகாக்கின்றாளோ, அதை போலத்தான் தெய்வம். இப்ப ஒரு வீட்டில் இங்க பாருங்கம்மா, ஒரு வீட்டில் வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. வடை கிச்சன்ல வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. கோல்டு வின்னர் ஆயில்ல வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க, அல்லது மிஸ்டர் கோல்டு ஆயிலா ஏதோ ஒரு ஆயில். என்ன இப்ப டிவியில அதான் அடிக்கடி காட்டுறான் இல்லைங்களா? அந்த ஆயில்ல வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறப்ப வாசல்ல, கிச்சன் வாசல்ல வந்து அந்த குழந்தை நின்றுகிட்டு இருந்தான். அவன் நிக்கிற தோரணையை பார்த்த உடனேயே அம்மாக்காரி கேட்கிறா, என்னடா கண்ணு உனக்கு வடை வேணுமா? அவன் வாயை திறந்து கேட்கல. அவன் நிக்கிற தோரணையை பார்த்த உடனேயே இதுக்காகத்தான் வந்து நிக்கிறான்னு அந்த அடுப்புல இருந்து வடையை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு அந்த குழந்தைக்கு கொடுக்குறாளா இல்லையா? அதை போலத்தான் கடவுளும் நாம் சென்று அப்படி நிற்கின்ற பொழுது நாம் எதற்காக நிற்கின்றோம் என்ற அதனை உணர்ந்து கொண்டு நமக்கு அருள் செய்யக்கூடிய அற்புதமான தெய்வங்கள் தான் நம்முடைய சனாதன தர்மத்தில், இந்து தர்மத்தில். இன்றைக்கு வியாச பூஜை, அதாவது குரு பூர்ணிமா. வியாச பூஜைன்னு சொல்றப்ப வியாசர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வியாசர் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேமா? அதாவது நம்மெல்லாம் இல்லறத்தை சார்ந்தவர்கள் துறவிகளை வணங்கணும். துறவிகளை நம்ம போய் வணங்கணும் இல்லையா? இப்ப காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியார் இருக்காரு, இன்னும் பல இடங்கள்ல மகான்கள் இருக்காங்க. நம்ம அவங்கள போய் துறவிகளை நம்ம வணங்கணும். துறவி யாராவது இல்லறத்தை சார்ந்தவர்களை வணங்குவார்களா? வணங்க மாட்டாங்கல்ல. ஆனா இன்றைக்கு வியாசரை அனைவரும் வணங்கி துறவிகள் தங்களுடைய பூஜையை தொடங்குகின்றார்கள். அந்த வியாசர் துறவி அல்ல, இல்லறத்தை சார்ந்தவர். கவனிங்க, அவருக்கு சுகபிரம்ம மகரிஷி என்ற ஒரு மகன் உண்டு. எனவே அந்த வியாசருக்கு ஏன் அப்படிப்பட்ட சிறப்பு? வியாசர் வேறல்ல, மகாவிஷ்ணு வேறல்ல, வியாசர் வேறல்ல, பெருமாள் வேறல்ல. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே என்று அந்த வியாசர் விஷ்ணு. எனவே பெருமாள் வேறல்ல, வியாசர் வேறல்ல. ஆகையினால் அந்த வியாசரை துதித்து தங்களுடைய பூஜையை வியாச பூஜை என்று தொடங்குகின்றார்கள் இன்றைக்கு துறவிகள். ஒரு குரு நமக்கு அவசியம் தேவை. குரு அருள் இல்லை என்று சொன்னால் நமக்கு திரு அருள் என்பது கிடையாது. குரு அருள் இல்லை என்று சொன்னால் திரு அருள் இல்லை என்று அதுக்கு புரிய சொல்லணும்னு சொன்னாக்க, குரு ஏன் நமக்கு தேவைப்படுகின்றார்? இப்ப மொத்தமா கவனிங்க, நம்ம முகத்தை நம்மளால பார்க்க முடியுமா? நம்ம கையை பார்க்கிறோம், நம்ம காலை பார்க்கிறோம், நம்ம வயிற்றை பார்க்கிறோம். ஆனா நம்ம முகத்தை நம்மளால பார்க்க முடியல. பார்க்க முடியல. நம்ம முகத்தை பார்ப்பதற்கு ஒரு கண்ணாடியானது தேவை அல்லவா? ஒரு கண்ணாடி இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம மூஞ்சியை நம்ம அந்த கண்ணாடியில நம்ம பார்க்க முடியும். அதே போல கடவுளுடைய அருள் என்பது எல்லா இடங்களிலும் வியாபித்து இருந்தாலும், எல்லா இடங்களிலும் நீக்கமற அந்த அருள் இருந்தாலும், அந்த அருள் நம்மை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒருமுகப்பட்டு நம்மை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால், அது குருமுகமாகத்தான் நம்மை வந்து அடைய முடியும். அதனாலதான் குரு என்பவர் நமக்கு அவசியம் தேவைப்படுகின்றார். வாழ்க்கையில் திரு அருளை பெறுவதற்கு குரு அருள் நமக்கு அவசியம் தேவை. இதை இன்னும் புரியும்படியா சொல்லணும்னு சொன்னாக்க, நாங்கள்லாம் சின்ன வயசுல கிராமத்துல இருக்கக்கூடிய எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவோம். அப்படி எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் நுட்பமா கவனிங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் இந்த சித்திரை வைகாசி மாசத்துல நல்ல கடுமையான வெயில் காலத்துல, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு எப்படி இருக்குன்னு 4 பக்கம் தாவாரம் நடுப்புற முத்தம்னு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி வீடு 4 பக்கம் தாவாரம் நடுப்புற முத்தம்னு இருக்கும். அந்த முத்தத்துல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நாங்க போய் என்ன பண்ணுவோம், பஞ்சு அடிக்கல, பஞ்சு, அந்த பஞ்சை பிச்சு 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 அப்படியே போடுவோம். பஞ்சை அப்படி பிச்சு பிச்சு போடுவோம். வெயில் அடிக்குது, நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம், பஞ்சை பிச்சு போடுறோம், ஒண்ணுமே நடக்கல. ஆனா மறுநாளைக்கு நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா? அந்த பஞ்சை பிச்சு போட்டுட்டு அந்த பஞ்சுக்கு மேல
ஒரு பூத கண்ணாடி ஒரு லென்ஸ் ஒண்ணு பிடிச்சோம். லென்ஸ் பிடிச்ச உடனே அந்த பஞ்சு கப்புன்னு கருகி போச்சு. கவனிக்கணும், முதல் நாள் பஞ்சு இருந்தது, முதல் நாள் வெயில் இருந்தது, ஆனா ஒண்ணும் நடக்கல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க நேத்திக்கு இல்லாத பூத கண்ணாடி அந்த பஞ்சுக்கு மேல பிடிச்ச உடனே அந்த வெயில அது உள் வாங்கி அந்த பஞ்சு மேல செலுத்தி அந்த பஞ்சானது கப்புன்னு கருகி போயிடுச்சு அல்லவா? எனவே அதை போல அந்த பூத கண்ணாடியை போல லென்ஸை போலத்தான் குரு என்பவர். நமக்கு பகவானுடைய அருள் எல்லா இடங்களிலும், கடவுள் அருள் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் அந்த அருள் நம்மை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒருமுகப்பட்டு நம்மை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு குருமுகமாகத்தான் வந்து அடைய முடியும். ஆகையினால் அந்த குருவுக்கு ஒரு ஏற்றத்தை தருவதற்காக, அந்த குருவுக்கு ஒரு பெருமையை தருவதற்காக, அந்த குருவுக்கு ஒரு சிறப்பை தருவதற்காக இன்றைய நாளை தேர்ந்தெடுத்து இந்த பௌர்ணமியை குரு பூர்ணிமா என்று நாம் கொண்டாடி அந்த குருவை அப்படி நாம் சிறப்பிக்கின்றோம் இந்த நாளில். இப்படிப்பட்ட இந்த நாள்ல இந்த பிரம்மாண்ட ராஜகுபேர பூஜை நடைபெறுவது என்பது மிக மிக பொருத்தமானது. காரணம், பௌர்ணமி என்று சொல்கின்ற பொழுது முழு நிலவு, அந்த முழு நிலவு இருக்கின்ற இந்த நாளில் இந்த பூஜை நடைபெறுவது என்பது நமக்கு முழுமையாக செல்வத்தை வந்து அடைய வைக்கும். இப்ப என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும், ஓடி ஓடி உழைச்சு சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச காசு நிக்கணும் இல்லையா? இல்லைங்களா? அது நிக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ராஜகுபேர பூஜையில வந்து நம்ம கலந்துக்கணும். அப்படி ராஜகுபேர பூஜையில கலந்துக்கிட்டோம்னு சொன்னாக்க சர்வ நிச்சயமாக நம்மை விட்டு பணம் போகாது. நமக்கு பணம் நம்மிடமே இருக்கும். பணம் நம்மிடம் இருந்தால்தான் நம்ம 4 பேர் மதிப்பான் இல்லைங்களா? இந்த வியாச பூஜை நடக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் குரு பூர்ணிமாவில் பிரம்மாண்ட ராஜகுபேர பூஜை நடைபெறுவது என்பது சிறப்பு வாய்ந்தது. அதில் கலந்து கொண்டு நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்காக திரும்பவும் நன்றியை தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். தரிசனம் டிஜிட்டலின் ராஜகுபேர பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் ரெயின்போ எஜுடெக் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட், கமிட்டட் டு AI எஜுகேஷன், பவர்ட் பை சித்ரா கிருஷ்ணசாமி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோ பவர்ட் பை டீம் 369 டிஜிகோல்ட்.